அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். இன்றைக்கி இது லஞ்ச் மெனுன்னு தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோ லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ண பாருங்கள். அதோட இன்றைக்கி எல்லோ ரைஸ், எந்த வித தேங்காய் பாலும் இல்லாமல் இந்த ரைஸ் செஞ்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த எல்லோ ரைஸ்க்கு சைடிஷ்ஷான இந்த சிக்கன் கறி இன்றைக்கி வேறு முறையில் சமைச்சிக்கிறேன். இந்த கறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரைஸுக்கு. வாங்க இப்படின்னு பார்ப்போம். இந்த ரைஸுக்கு நான் முதல்ல வெங்காயம் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துனேன். இதோட உங்களுக்கு நெட்ஸுகளும் ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ரைஸை நான் இன்றைக்கி ரைஸ் குக்கர்லேயே போட்டுட்டேன். அது கொதித்து வர டைமுக்கும் நீங்கள் அடுத்த தாளிப்பு செஞ்சு எடுத்துக்கணும். அடுத்து இதுக்கு எந்த வித தேங்காய் பால், ஃப்ரெஷ் மில்க் எது ஒன்றும் சேர்க்கல. அப்போ ஒரு ஃபேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டு அதில் பூண்டு ஒரு 3 மட்டும் போட்டுக்கணும், நல்லா தட்டி. அப்போ நல்ல ஃப்ளேவர் ஆகிக்கும். அதோட வெங்காயம் சின்னதாக போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதங்கி வரணும். அதோட கருவேப்பிலை, ரொம்ப பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கோங்க. இதோட நான் கொத்தமல்லி இலை, புதினா இலையும் கொஞ்சம் போட்டுனேன். போட்டு இதுக்கு கலர் சேர்க்குறதே இந்த மஞ்சள்தூள் தான். மஞ்சள்தூள் ஒரு டீஸ்பூன் மாதிரி போட்டு நல்லா அப்படி கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் இது கலக்கிற டைமுக்கு இந்த ரைஸ் நீங்கள் கொதித்து வெந்து வந்துக்கணும், வத்தி இல்லாமல் தண்ணி எதுவும். அப்போ தான் இந்த தாளிப்பு அதோட சேர்க்க சொல்ல அந்த எல்லோ கலர் ரைஸோடு எல்லாம் சேர்ந்து வரும். சேர்த்தப்பறம் இதை இப்படி நல்லா கலந்துட்டுக்க வேண்டியதுதான். உங்களுக்கு இந்த ரைஸ் டேஸ்ட்டாகவும் இருக்கும், அடுத்து பார்க்குறதுக்கு நல்லா அழகாகவும் இருக்கும். இப்போ ரைஸ் நல்லா வெந்து வந்துட்டு இதுக்கு மேலே நான் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஒனியனை இதோட சேர்த்துட்டேன். இதோட நட்ஸுகளும் சேர்த்து பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாகவும் நல்லா பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும். ப்ளம்ஸ், நட்ஸுகள் எல்லாம். இப்போ இதுக்கு சைடிஷ்டான அடுத்து சிக்கன் கறி எப்படி சமைக்கிறேன்னு பார்ப்போம். ஒரு பவுலில் ஒரு 400 கிராம் சிக்கன் சேர்த்துனேன். அதோட நல்ல பெரிய மீடியம் சைஸும் இல்லாமல் பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கோங்க, நல்ல சின்னதாக கட் பண்ணி. அதோட சின்ன மிளகாய், பெரிய மிளகாய் ஒவ்வொன்று சேர்த்துக்கோங்க. நல்ல தக்காளி 2 சேர்த்துக்கணும். இதுக்கு சேர்க்குற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் ஸ்க்ரீனில் தரேன், நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் சேர்த்து நீங்கள் கலந்துட்டுக்கணும். தேவையான உப்பு எல்லாம் சேர்த்து கலந்துட்டு ஒரு 15 நிமிஷம் மட்டும் அப்படியே மூடி வச்சுடுங்க. இப்போ ஒரு ஃபேனில் இல்லாட்டி ஒரு சட்டியில் நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய்ண்டா உங்களுக்கு குக்கிங் ஆயில் எது வேணும்ன்றாலும் சரி. இந்த ஆயிலில் நீங்கள் ஒனியன் ஒன்றும் சேர்க்க தேவையில்ல. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்த போகிறோம். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பொரிஞ்சு வர சொல்ல அதோட கருவேப்பிலை ரொம்ப சேர்த்துக்கோங்க. சேர்த்த போகிற இதோட நாங்கள் கலந்து வச்சுருந்த சிக்கன் இதோட சேர்த்துட வேண்டியதான். எந்த தண்ணி கொஞ்சம் ஊற்ற தேவையில்லை. இருக்குது ஒரு சொட்டு தண்ணியும் தேவையில்லை. இந்த சிக்கன்லேயே தண்ணி ரிலீஸ் ஆகி வந்துடும். அப்போ அதுலேயே அது ஃப்ரை பண்ணி வெந்து வரும். இது லாஸ்ட்டில் வரசில் நீங்கள் இதோட கட்டர்தூள் தூவி இறக்கிட வேண்டியதான். இது நல்லா வற்றி நல்லா ரோஸ்ட் பண்ண மாதிரி வந்திருக்கும். அந்த ரைஸுக்கு கோம்புவான இந்த சிக்கன் கறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நோன்பு காலங்களுக்கு முதல்ல உங்களுக்கு இந்த ஒரு லஞ்ச் மெனு உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கணும். அடுத்து இதுக்கு தேவையான இன்னொரு கோம்புவான கறி தான் பீன்ஸ் கறி. அதை இன்றைக்கி கொஞ்சம் பாலுக்கு மாதிரி தான் ஆக்கியிருந்தேன். அடுத்து இந்த பீன்ஸுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸையும் நான் ஸ்க்ரீனில் தரேன், நீங்கள் அதையும் செக் பண்ணிக்கோங்க பார்த்து. பீன்ஸில் கொஞ்சம் மசாலாக்கள் எப்படி கலந்துட்டுக்கணும், அதோட தேவையான உப்பு சேர்த்துக்கணும். மாசித்தூள் அதையும் சேர்த்துக்கோங்க. இதுக்கு ஒரு சட்டில் நீங்கள் ஒரு டீஸ்பூன் மாதிரி ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் இருந்தால் தேங்காய் தான் ஊற்றிட்டு அதோட கடுகு, வெங்காயம் போட்ட பிறகு வெங்காயம், சின்ன மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதங்க விட்ட பிறகு இந்த பீன்ஸை போட்டுட வேண்டியதுனால் இந்த எண்ணெயில் இது வதங்கி வந்துடும். வதங்கி வந்த பிறகு நீங்கள் இதோட கட்டிப்பால், தேங்காய் பால் ஊற்றி இறக்கிடணும். நீங்கள் இதோட தேங்காய் கட்டிப்பால் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். இப்போ இதே ஒரு கொதி வரசில் நீங்கள் இறக்கி எடுத்துக்கணும். இந்த எல்லோ ரைஸுக்கு சிக்கன், அடுத்து பீன்ஸ் கறி, அதோட கேரட் சலட் ஒன்று செஞ்சுக்கப்புறம் கேரட்டை நல்லா துருவி வச்சுக்கோங்க. அதோட கட்டி தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. இதோட வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா அப்படி கையாலே கலந்துட்டுக்கோங்க. இதோட மாசியும் இருந்தால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். என்ன கொஞ்சம் இப்போ இதோட நாங்கள் கேரட்டையும் சேர்த்துட வேண்டியதான். இதுக்கு காரத்துக்காக ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டுனேன். போட்ட பிறகு இதெல்லாம் நல்லா கலந்துட்டுக்கணும், உப்பையும் சேர்த்து. இதோட எலுமிச்சை சாறு இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்த பிறகு இதோட கட்டி தேங்காய் பால் ஊற்றி கலந்துட வேண்டியதுதான். நீங்களும் இன்ஷால்லா ஒரு முறை சரி இந்த கோம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோ ரைஸ் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், நல்லா அழகாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதோட கறி, பீன்ஸ், அடுத்து சிக்கன் கறி, கேரட்
சலாட். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கட்டாயமாக இந்த சிக்கன் கறியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.